ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் இலவச இரத்த தான முகாம் மற்றும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலையரங்க வளாகத்தில் 17/9/2025 அன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை அகத்தர உறுதி அமைப்பு குழு, இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், யங் இண்டியன் மற்றும் நாட்டு நல பணித்திட்டம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச இரத்த தான முகாம் மற்றும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. Cloud9 டாக்டர் குப்தாவின் பல் மருத்துவ நிபுணர்கள் மையம், டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, தேராபந்த் யுவக் பரிஷத் மற்றும் காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் ஆகியவற்றுடன் இணைந்து பல் பரிசோதனை, கண் பரிசோதனை மற்றும் பொது பரிசோதனை என இலவச மருத்துவ முகாமை வெற்றிகரமாக நடைபெற்றது. மேலும் இந்த மாபெரும் மருத்துவ முகாமினை ஏற்பாடு செய்ததுடன் லைஃப்லைன் இரத்த வங்கி மருத்துவர்கள் மற்றும் இரத்தம் சேகரிப்பு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் ஸ்ரீ ஊட்டுகுரு சரத்குமார், பொறுப்பு முதல்வர் முனைவர் பி வனிதா மற்றும் துணை முதல்வர் முனைவர் எம்பி நப்பிண்ணை அவர்கள், அகத்தர உறுதி அமைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி பரணிக்குமாரி, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி தேவஸ்தான ஊழியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த உன்னத முயற்சியின் ஒரு பகுதியாக 92 உறுப்பினர்கள் இரத்த தானம் செய்ய பதிவு செய்தனர். அதில் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தகுதி பெற்று இரத்த தானம் செய்தனர். அதைத் தொடர்ந்து கண் பரிசோதனை, பல், பொது மற்றும் மகளிர் மருத்துவ பரிசோதனை இலவசமாக வழங்கப்பட்டது. Cloud9 டாக்டர் குப்தாவின் பல் மருத்துவ நிபுணர்கள், டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, தேராபந்த் யுவக் பரிஷத் மற்றும் காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் லைஃப்லைன் இரத்த வங்கி மருத்துவர்களுக்கும் கல்லூரி தாளாளர் ஸ்ரீ ஊட்டுகுரு சரத்குமார் அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். மேலும் இந்த முயற்சி மாணவர்களின் சமூக நலன் மற்றும் முழுமையான நல்வாழ்வுக்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என தெரிவித்தனர். மருத்துவ முகாமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இரத்த தானம் எல்லா தானத்தையும் விட இரத்த தானம் மிக சிறப்பான தானமாகும். இரத்த தானம் மருத்துவர்கள் அவர்கள் உடம்பிலிருந்து அந்த இரத்தத்தை எடுத்து யாருக்கு தேவையோ அந்த இரத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த தானம்